வணக்கம் நண்பர்களே. இங்க நம்ம வீட்லயே ஒரு சூப்பர் கிறிஸ்பி கடலை மாவு போண்டா செய்வோம். மழை பெய்ய மாட்ட மாலை நேரத்துக்கு கையில சூடான டீ, பக்கத்துல இந்த பொன்னிற போண்டா, அந்த ஃபீல் வேற லெவல் தான். நான் சின்ன வயசுல மழை ஆரம்பிச்சாலே எங்க அம்மா சமையல் அறைக்கு போயிடுவாங்க. வீட்ல முழுக்க அந்த பொன்னிற வாசனை. நாங்க எல்லாம் கிச்சன் டோர்ல வரிசையா நிக்கிறோம். இன்னும் 2 நிமிஷம்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அம்மா போண்டா போடுவாங்க. அந்த நினைவுகளே இப்போ இந்த ரெசிபிக்கே ஸ்பெஷல் டெஸ்ட் கொடுக்குது. சரி, நம்ம ரெசிபிக்கு வரலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல 2 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு சேர்க்கவும். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். இப்போ நம்ம சீக்ரெட் டெஸ்ட் வரும் பார்ட். நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், சிறிது இஞ்சி, கறிவேப்பிலை இவையெல்லாம் சேரும்போது பேட்டருக்கு ஒரு சூப்பர் அரோமா வரும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கெட்டியான மாவா கலக்கணும். மிக மெல்லியாவும் இருக்கக்கூடாது, மிக கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நைஸ் பேலன்ஸ். இதற்குள்ள கடாயில எண்ணெய் மிதமான சூட்டில் காய வைக்கவும். எண்ணெய் ரெடியானதும் கையாலோ அல்லது கரண்டியாலோ சிறு சிறு உருண்டைகளாக மாவை விடுங்கள். போண்டா எண்ணெயில் விழும் சத்தம் கேக்குதா? அந்த சத்தம் தான் குக்கிங்ல மியூசிக். பொன்னிறமாக மாறும் வரை திருப்பி திருப்பி பொரிக்கவும். இதோ வெளியில் கிறிஸ்பி, உள்ளே சாஃப்ட். சூடான கடலை மாவு போண்டா ரெடி. இந்த போண்டா ஒரு ஸ்நாக் மட்டும் இல்ல, குடும்பம் சேர்ந்து பேசும் நேரம், சின்ன சின்ன நினைவுகள், சிரிப்பு எல்லாத்தையும் சேர்த்து தரும் ஒரு உணர்வு. இன்றைய மாலை உங்களுக்கும் இப்படி ஒரு வார்ம் மொமெண்ட் கிடைக்கணும் என்று மனசார ஆசைப்படுகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டிலும் இந்த வாசனை பரவட்டும். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்.